அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பெரிய டே, எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஜனநாயகன் படத்தில் வந்த செகண்ட் சிங்கல் தான். அந்த பாட்டோட பேர் வந்து ஒரு பேரே வரலாறு. அண்ட் இந்த பாட்டை பாடிக்கிறது நம்ம விஷால் மிஸ்ரா, அதுக்கப்புறம் தளபதி விஜயோட டயலாக்ஸும் இருக்குது அண்ட் அனிருத் ரவிச்சந்திரனுடைய வாய்ஸும் இதில் இருக்குது. ப்ளஸ் அவர் தான் இந்த படத்துக்கும் கம்போசர் அவர் தான். அண்ட் ஒன் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி பல விஷயங்கள், பல குமுறல்கள், பல இமோஷன்ஸ் இந்த படத்தில் அடங்கியிருக்குதுங்க. அண்ட் இந்த பாடல்கள் அப்படி தானிச்சு. தளபதி கச்சேரி அந்தளவுக்கு இருந்துச்சு, கேட்டிருக்கோம். அண்ட் இப்போது செகண்ட் சிங்கல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நேற்று இந்த பாட்டோடைய ப்ரொமோக்கு லைக் நாங்கள் பார்த்துருந்தோம். விஷால் மிஸ்ராவோடைய அந்த பேங்கர் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் எப்படி என்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் விவேக் இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த படம் ஜனநாயகன், நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெகாடே, மமிதா பைஜு, அதுக்கப்புறம் இன்னும் பலர் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய க்ரூவே இருக்குது. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லைங்க. ஸ்ட்ரைட்டாக பாட்டில் கேட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேசலாமா? ஸோ ஒரு பேரே வரலாறு லிரிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா மக்களே? ஸோ ஆல் தி தளபதி ஃபேன்ஸ் அட்டெண்டன்ஸ் விட்டுருங்க, ஆரம்பித்து கொண்டு போகலாம். ஸோ 3, 2, 1 ஹியர் வி கோ. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆரம்பமே என் நெஞ்சில் குடியிருக்கும். நேற்று இது தான் பார்த்துருந்தோம்ல, இந்த ஒரு கிளிம்ஸ். கரித்தனமாக இருக்க போகுது. ஆஹா, தளபதி விஜய் ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமந்தான் தரமானவன், தரமா. உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். இடிதிரையில் பார்த்தா மனம் அரைஞ்சே இதுதானே அன்னைக்கு நடந்துச்சு தளபதி கச்சேரிக்கு. நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் தலைவோட துளியே வருவேன் ஒரு பக்க துணையே. உயிரின் உயிரே அழியாது மாலின் கதையே, முடியாது ரத்தக்கரையே. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. மியூசிக் தோ தளபதி நடனம். பதி லாஸ்ட் டைம் இல்லை பா, நல்லா இருக்குது. தியேட்டர்லாம் பங்கமாக இருக்கும். மாஸ் பண்ணிட்டாங்க, தான் அதுலேயே தெரியுது. விஷால் மிஸ்ராவோட வாய்ஸ் செம்மையாக சூட் ஆகுது. அனிருத் தான் ஆமாம், ராக் ஸ்டார் விஷால் மிஸ்ரா. பட் என்னன்னா ஒரு கவலை மனசு இருக்கு. சுதனுடைய இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே, புயல் தலை கோதாதே. முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே. இவன் புகழ் அழியாதே, சிங்கம் இறையாகாதே. கோழி மாலைகள் நீயம் எங்கு போன போதும் போகும் வழியே இவன் விழியே ஒரு மழையா தெரிக்கும். சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம். எங்க மனமே உனதிலே எங்க கனவா சுமக்கும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே. ஃப்ரேம் இதெல்லாம் ஒரிஜினலாகவே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஹா, தளபதி பேக்ரவுண்டில் ஓ மை காட், எனக்கு இன்னமும் தெரியலை. ரொம்ப இதுவாக இருக்குது இந்த டான்ஸ். மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்குங்க லூப்பில். ஃபார் ஷுவர் அடிச்சுக்க முடியாதுங்க டான்ஸ்லலாம்.
இதுக்கு அழுகவா சிரிக்கவா சந்தோஷப்படவா என்ன இமோஷன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு எங்களை வந்து கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அதான் நான் சொன்னேன்ல, இந்த டான்ஸ் மட்டும் கண்டிப்பாக லூப்பில் இல்லாமல் இருக்காது. எனக்கே மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த டான்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் அந்த தண்டர் ஸ்டாமில் வர மாதிரி லைட்னிங் எஃபெக்டோடு வரும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. தியேட்டர்லாம் பங்கம் பண்ணிடலாம் அந்த மாதிரி தியேட்டர். அதனால் பார்க்க போகுது ஜனநாயகன் January 9th நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டியவங்க உங்களுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிடறேன். அன்றைக்கி நாளில் நானும் பார்க்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். இப்போ எப்படின்றது தெரியலை. ஆனால் ஐம் ரியல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. அண்ட் இந்த படத்துக்கான ஹைப் வந்து ஏன் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இட்ஸ் நன் அதர் தேன் நம்ம தளபதி அவர்கள் தான். தளபதினாலே ஒரு அதான் நான் எப்பயுமே சொல்லத்தான், அது ஒரு இமோஷன் எல்லாருக்குமே. எந்த அளவுக்கு அவரை ஹேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கான லவ் ஒரு 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 படி மேலே இருக்குது. பிகாஸ் ஹி ஹஸ் கிரியேட்டட் தட் மச் ஆஃப் இம்பேக்ட் அமங் தி ஆடியன்ஸ்னால் வெறும் நம்ம ஏஜ் கேட்டகரியெல்லாம் இல்லை. நாட் ஃப்ரம் ஜென்சி ஆல்ஃபா வாட் எவர் இட் இஸ், ஃப்ரம் சைல்ட்ஹுட், ஐ மீன் ஃப்ரம் சில்ட்ரன் டு தி ஓல்டர் ஏஜ், எல்லா கேட்டகரியும் விஜய் பிடிக்கும். அண்ட் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்படியான பாடல்கள் இப்படியான விஷயங்கள் வந்து எல்லோரும் ஏற்றுக்குறாங்களான்றதை தாண்டி தியேட்டராக பார்க்கும்போது அந்த பாடல் நல்லாயிருக்கும். நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பல விஜய் படங்களில் நான் அதை வச்சு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த பாட்டில் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் தந்துச்சு. அப்படியே எனக்கு இங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அந்த டான்ஸ் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இமோஷனலாக ஆகிட்டேன். அது ரொம்ப அது சொல்லிக்க தெரியலை. அது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் தளபதி கச்சேரிக்கு எனக்கு இந்த மாதிரி தாச்சு. தளபதி கச்சேரிக்கு ஆக்சுவலி நான் வந்து அழுதுட்டேன். அதுக்கு கண்ட்ரோலே இருக்கலை. இதில் ஃபுல் கண்ட்ரோலை பார்த்தேன். ஃபார் ஷுவர் எனக்கு அது அப்படியே ஒவ்வொரு ரீகாலிங் மூமெண்ட்ஸாக போயிடுச்சு அவருடைய படங்கள் எல்லாமே. அண்ட் அந்த வரிகள் அந்த அளவுக்கு தரமாக எழுதியிருக்காங்க. தான் தரமானவன்னு சொல்லிட்டாங்கல்ல. அண்ட் கொடியும் இறங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டிவிக்கோடைய கொடி, அவருடைய கட்சியோடைய கொடி எப்போ ஏற்றினாலும் அன்னிலேருந்து அவர் ஒரு அந்த லெவலில் வச்செல்லாம் பார்க்கலாம். அவருடைய நடவடிக்கைகள் தாண்டி அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்கு நல்லபடியாக போய் சேரணுன்ற வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இந்த பாட்டில் வந்த வரிகள் அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெறும் ஜனநாயகன் பேர் வச்சதுக்காக மட்டும் இல்லை, பாட்டுலையும் ஏன் அந்த பாட்டை வந்து வச்சுருக்காங்கன்றதுக்கான ஒரு ரீசனும் இந்த பாட்டிலே வரிகள் சொல்லுது. ஏன்னா விவேக் அந்த அளவுக்கு ஹி ஹஸ் பென் த லிரிக்ஸ் ரியலி வெல். அண்ட் அவ்வளோ ஒரு இன்டென்சிவான எலக்ட்ரிஃபைங்கான ஒரு சாங் தான். பிகாஸ் விஷால் மிஸ்ரா இந்த பாட்டுக்கு ரெண்டர் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் அமேசிங் ஸ்டஃப். அவருடைய வாய்ஸ் வந்து கண்டிப்பாக அது தியேட்டரில் நல்லாவே இருக்கும் கேட்கும்போது. ஏன்னா அந்த வாய்ஸ் அந்தளவுக்கு ஒரு 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 விஜய் சாருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பாடலாக எனக்கு தெரியும். அந்த சாங்கோடைய வைப்பாக இருக்கட்டும், அந்த பாடல் நம்பருக்காரு நம்ம விஷால் மிஸ்ரா அவருடைய வாய்ஸாக இருக்கட்டும். அண்ட் அந்த அனிருத்தும் வந்து தளபதியோடு வந்து அவங்களோட போஸ்டர் பார்க்குறதா இருக்கட்டும். ஃபார் தி ஒன் லாஸ்ட் டைம் சொல்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் அனிருத் ஒன்ஸ் அகெயின் பாடல் ஒரு வரியில் நீங்கள் எப்படி இருந்துச்சு, நீங்கள் பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். லைக் இந்த பாட்டு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் 1 million க்ராஸ் ஆகிடுச்சு. பாடல் வந்து அந்த டைமுக்கு பண்ண முடியலை. இப்போ பல பேர் பண்ணியெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, பல பேர் போட்டிருப்பாங்க. அவங்களோட கருத்துக்களையும் பாருங்கள். எவ்வளோ பெரிய தளபதி ரசிகர்கள் இருப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியலை. கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அண்ட் அதில் நாங்களும் ஒருத்தனாக இருக்காது. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஃபார் தி சப்போர்ட்ன்றதை தாண்டி ஐ லைக் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ லிட்ரலி செரிஷ் மை சைல்ட்ஹுட் மெமரிஸ். தட்ஸ் இட். அதை தாண்டி அவர் வந்து எனக்கு பர்சனல் எனக்கு அவரோட கேரக்டர் பிடிக்கும். எனக்கு அவரை தான். அண்ட் ஆல் தி தளபதி ஃபேன்ஸ் அசம்பிள் இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு வந்து வந்த படங்களுடைய வரிசைகள் அதில் வந்துருந்துச்சு. ஒவ்வொரு டைமிங்லேயும் வந்துருச்சு. அது துப்பாக்கி, அதுக்கப்புறம் தலைவாவுடைய அந்த இதுவாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீனில் அந்த மக்களோட இதை வச்சு சேர்த்துருந்தாங்களே. அண்ட் அது கூட்டமாக சேர்ந்து அவரை கை வைக்கிறது வந்து அவர் மேலே வச்சுக்க நம்பிக்கை. அவரை நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் வந்து நம்மளை இந்த வாழ்க்கையை வந்து ஒரு வெளிச்சமாக ஆக்கி கொடுங்கன்றதுக்கான ஒரு இதுவாக தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் லிட்ரலி தளபதியோட டயலாக்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு ஆரம்பமே அட்டகாசமாக இருந்துச்சு. அப்போவே அந்த ஹைப் ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாடலுக்காக பார்க்கும்போது. லிட்ரலி ஐம் எமோஷ்னல். வி ஆர் எண்டிங் ஹிஸ் சினிமா கரியர், பட் வில் ரிமெம்பர் ஹிம் ஃபார் அ வெரி அது இப்போ வரைக்கும்ன்ற தெரியலை. அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசினா ரொம்ப உடஞ்சி நான் வந்து போயிடுவேன். பாடலை பற்றி பேசிட்டோம், மியூசிக் எல்லாமே நான் நினச்சேன். அனிருத் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதை தாண்டி எப்படி ஒரு தியேட்டரிக்கல் மெட்டீரியல் எப்படி வேணும்ல அதுக்கேற்ற மாதிரி தந்திருக்காரு. இதை தாண்டி உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும்ல, கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டு அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் வரப்போகுது. என்னன்றதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்து பண்ணுறேன். எனக்கு இருக்க டைம் பொறுத்து நான் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு அடுத்தது படங்களோட இதுவாக வேணுக்கா நான் எடுத்து கண்டிப்பாக பண்ணுவேங்க. அண்ட் நேற்று இந்த பாட்டோடைய ப்ரோமோ பார்த்தோன்னா அது ஒரு 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 குட்டி எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. பால் கேட்ட ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த இம்ப்ரெஷனில் அந்த டான்ஸை பார்த்தோன்னே நான் அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டேன். ஐ டோன்ட் நோ வை, ஏன் நான் இமோஷனல் ஆகிறேன் எனக்குமே அது புரிய மாட்டேது. பர்பஸ்ஃபுல்லி வீடியோக்காகலாம் எவனும் வந்து பண்ண மாட்டான், வந்து இதுக்குன்னே கவலைப்படணும் இதுன்னு பார்த்து நாங்களே நம்மளை வருத்திக்கிட்ட ஒரு இமோஷன் வராது. ஆக்சுவல் ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலி அது இப்படி தான் வரும், ரொம்ப நாங்கள் எங்களே இது பண்ணிக்கிற அளவுக்கு. ஸோ அதுதான் உண்மையான விஷயங்க. நீங்கள் நான் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அண்டு அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னு இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட் சொல்லிவிட்டுனா கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இத்துடன் விடைபெற்று சென்று மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களாலும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.